வினோத் சும்மா எல்லாமே மட்டும் புடிச்சுக்கணும் அவரு கொடுத்துடுறாரு. நீ வா போன்னு சொன்னேன். இவர் வந்து இன்னொன்னு விட்டுட்டாரு. வாயில இருந்து விழுன்னு தெரியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடோட கடைசியில வந்து ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். யார் யாருக்கு சண்டை ஏற்பட்டிருக்கும்? திவ்யாக்கும் வேற ஒரு 3 பேருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். திவ்யா கானா வினோத்துக்கு சண்டைன்னு சொல்லலாம், திவ்யா பார்வதிக்கு சண்டைன்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். நேற்று எபிசோட பாதியிலேயே முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமும் நிறைய சண்டை லைவ்ல நடந்தது. என்னெல்லாம் நடந்தது, யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து திவ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மக்களுக்கு வந்து என்னமோ தெரியல, திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. கானா வினோத்துக்கு அடுத்த இடத்துல திவ்யாவை தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல திவ்யா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பட் ஆனால் நேற்று நடந்தது பார்த்தீங்களா, அதில் திவ்யா மேலே தான் நிறைய தப்பு இருக்கு. ஆக்சுவலாக திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். எப்படி ஏற்பட்டிருக்கோன்னா, இவங்க 4 பேர் ஒரே டீம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ திவ்யா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, எல்லா 7 இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் போது கானா வினோத் அதை கேட்டிருப்பாரு. என்னங்க அப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. உடனே திவ்யா இருக்காங்கல்ல, நான் எல்லாரையும் தான் சொன்னேன், என்னையே சேர்த்து தான் சொன்னேன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்கள கூட அவங்க சொல்லிக்கலாம், ஆனால் இன்னொருத்தங்களை 7 சொல்லக்கூடாது. அதை வந்து கானா வினோத் கேள்வி கேட்கிறாரு. கானா வினோத்தை எப்படி காலி பண்றது அப்படின்றது நல்லாவே திவ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கானா வினோத்துக்கு வந்து திவ்யாலாம் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியில இருந்தே செம்ம ஓட்டு இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு 4வது வாரமோ 3வது வாரமோ நாமினேஷன்ல வந்தாரு. அவர் நாமினேஷன்ல எப்போ வந்தாரோ அப்பத்துல இருந்தே அவரோட ஓட்டு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் திவ்யா என்ட்ரி கொடுக்குறாங்க. கானா வினோத்தை தொடர்ச்சியா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கானா வினோத் வந்து இந்த விஷயம் பண்றாரு, அந்த விஷயம் பண்றாரு, பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடக்கிறாருன்ற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப மோசமா கானா வினோத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே பிஆர் ஒர்க்னா ஒரு குரூப் சொல்றாங்க. அதாவது திவ்யா வந்து பிஆர் செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க. அதுல கானா வினோத்தை காலி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா வந்து திவ்யா எப்போ உள்ள நுழைஞ்சாங்களோ, எப்போ விளையாட ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் கானா வினோத் பண்ற நிறைய விஷயம் வந்து மக்கள் கிட்ட நல்லா போச்சு. அதாவது அவர் வந்து அரோரா கிட்ட விளையாடும் போது சில எல்லை மீறி சில விஷயம் பண்றாருன்னா அது ரொம்ப ஹைலைட்டா போனது திவ்யா வந்ததுக்கு அப்புறம் தான். திவ்யா தான் பிஆர் பண்ணி கானா வினோத்தை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க திவ்யாவையும் கவனிங்க. கானா வினோத்தை கரெக்டா ஒரு மாதிரி பிடிப்பாங்க. எப்படின்னா, கானா வினோத் பேசும்போது அவர் பக்கமே நியாயம் இருந்தாலும் சரி, சில வார்த்தையை ஏடவிடமா விட்டுருவாரு. வா போன்னு பேசிடுவாரு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ போ வான்னு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை தான் திவ்யா பண்ணுவாங்க. இது ரிலேட்டடா 2 பேருக்குள்ளேயும் சண்டை போச்சு. அப்படி சண்டை போனதுக்கு அப்புறம் பார்வதிக்கும் திவ்யாக்கும் சண்டை போச்சு. காரணம் என்னன்னா, இவங்க 4 பேர் ஒரு டீமா இருந்து ஒரு டாஸ்க் அட்டன் பண்ணாங்கல்ல, ப்ரொமோஷனல் டாஸ்க் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணாங்கல்ல, அதுல கொஞ்சம் சொதப்பி இருப்பாங்க இவங்க 4 பேரா இருந்ததுனால. அது ரிலேட்டடா சண்டை போச்சு. அந்த சண்டையில திவ்யா தான் நிறைய மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்வதி எப்பவுமே பண்றது தான், பார்வதி எதிர இருக்கவங்க கிட்ட மார்க்கிங் பண்றது தான். ஆனா திவ்யா நேத்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. பயங்கரமா பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பத்தி யார் யார் பேசிக்கிறாங்க? சாண்ட்ரா, அமித், பார்வதி பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, கானா வினோத் எப்படி லாக் பண்ணலான்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவ ஒரு வார்த்தை பேசும்போது அவரு வந்து 5 வார்த்தை பேசுறாருன்னா அதுல ஒரு வார்த்தையை விட்டுருவாரு. நீ வா போன்னு பேசுவாரு. உடனே இவன் நீ வா போன்னு என்ற வார்த்தையை பிடிச்சுப்பா, அந்த இஷ்யூவை விட்டுருவா. திவ்யா அதுதான் பண்ணாங்க. நேத்தும் அதான் பண்ணாங்க, எப்பவுமே அதுதான் பண்றாங்க. என்னன்னா, எப்பவுமே சண்டை போடும்போது அந்த இஷ்யூ வச்சு தானே சண்டை போடுவாங்க. அதாவது 7 இஷ்யூ வச்சு தான் சண்டை போடணும். ஆனா 7 இஷ்யூ வச்சு சண்டை போட்டா திவ்யாக்கு அது மாட்டிப்பாங்கல்ல. அதனால திவ்யா என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நீ வா போன்னு பேசிடுவாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ வா போவ பிடிச்சிருவாங்க. எப்படி என்ன நீ வா போன்னு சொல்லுவீங்கன்ட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திரும்பி ஒரு வார்த்தையை விட்டுருவாரு. கொய்யாலே மாட்டினியா நீ, அந்த வார்த்தையை பிடிச்சிருவாங்க. ஸோ இப்படிதான் திவ்யா பிளான் பண்ணி பிரச்சனை பண்றாங்க. இதுலயும் பார்வதி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, கரெக்டா இவ வெள்ளிக்கிழமை கிட்ட எப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குறா, தொடர்ச்சியா 3 வாரமா இதே தான் இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். கரெக்டா வெள்ளிக்கிழமை தான் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாகுது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.